ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தக்காளி குருமா. இட்லி தோசைக்கு ஏற்ற ஒரு சூப்பர் சைட் டிஷ். வாங்க இதை சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ்: ஒரு வெங்காயம், 3 தக்காளி, 3/4 கப் தேங்காய் துருவல், கொத்தமல்லி தழை கொஞ்சம், புதினா ஒரு 10 இலை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் ஒரு 6 மிளகாய் எடுத்திருக்கேன். பாருங்கள், இதில் 3 மிளகாய் கீரி வச்சுருக்கேன், 3 மிளகாய் அரைக்கிறதுக்கு வச்சுருக்கேன், சோம்பு 3 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், பச்சை பட்டாணி 1/4 கப், ஒரு 10 முந்திரி பருப்பு. வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ எடுத்து வச்சுருக்க சோம்பில் 1 ஸ்பூன் சோம்பு இதில் நான் சேர்த்துக்கிறேன். இதில் பட்டை கிராம்பெலாம் எதுவுமே கிடையாது, வெறும் சோம்பு தான் போட்டு தாளிக்க போகிறோம். இப்போது வெங்காயம் போட்டுக்கிறேன். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு நான் 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். பாருங்கள், வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போது 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் மீதி 3 பச்சை மிளகாவை நான் அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா இதில் வேறு எந்த மிளகாத்தூளோ எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல, வெறும் பச்சை மிளகாய் காரம் தான். இப்போது இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கியிருக்கு. இப்போது பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கிறேன். இதில் பச்சை பட்டாணி போடணுங்கிறது இல்லை, இது ஆப்ஷனல் தான். இப்போது மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வதங்கணும். பாருங்கள் எப்படி வதங்கியிருக்கு பாருங்கள். இப்போது தக்காளி சேர்த்துக்கிறேன். இந்த குருமாவுக்கு நாட்டு தக்காளியே ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க, ஏன்னா அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புளிப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி தக்காளி தான் உங்ககிட்ட இருக்குன்னா கூட 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா மூடி வச்சு வேக விட்டேன். நல்லா வெந்திருக்கு பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா போதும், நல்லா வெந்துடும். இப்போது புதினா சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் அரைச்சி வச்சுருக்கிறது தேங்காய், முந்திரி, மீதம் இருக்கிற சோம்பு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போது அதையும் கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்து இதில் நான் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நான் 3 ஸ்பூன் சோம்பு எடுத்திருந்தேன் இல்லையா, அதில் 1 ஸ்பூன் தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன், 2 ஸ்பூனை நான் அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி பச்சை மிளகாவும் 6 பச்சை மிளகாய் எடுத்திருந்தேன், அதில் 3 பச்சை மிளகாய் தாளிக்கிறதுக்கும் 3 பச்சை மிளகாய் அரைக்கிறதுக்கும் எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், நல்லா தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம்னாலும் நல்லா கொதிக்க விடுங்க, ஏன்னா இந்த சோம்போட பச்சை வாசனை போக கொதிக்க விடணும். இப்போ கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியது தான். இப்போது தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசைக்கு ஏற்ற அருமையான சைட் டிஷ். இது நீங்களும் சமைச்சு பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.